பலியினில் கலந்திட எழுகையிலே உயிர் அழியாது காத்த உன்னருள் உணர்ந்தேன். பலியினில் கலந்திட எழுகையிலே உயிர் அழியாது காத்த உன்னருள் உணர்ந்தேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உன் புதுமை வாழ்ந்திடுவே உம்மை வாழ்த்திடவே. பலியினில் கலந்திட எழுகையிலே உயிர் அழியாது காத்த உன் அருள் உணர்ந்தே. உன்னாற்றல் நான் உணர்ந்தால் என் ஆற்றல் நான் மறப்பேன். இறைவா உன்னாற்றல் நான் உணர்ந்தால் என் ஆற்றல் நான் மறப்பேன். என் பலம் நீ என வாசல்கள் திறந்து வைப்பே. வலிய உன் கரங்களில் அடைக்கலம் நான் புகுந்தே. உணர்த்தும் எழுப்பும் வழி நடத்தும் உணர்வேன் எழுவேன் உன் வழி நடப்பேன். பலியினில் கலந்திட எழுகையிலே உயிர் அழியாது காத்த உன் அருள் உணர்ந்தே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக அன்போடு அழைக்கின்றேன். அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கான சிறப்பான விளக்கத்தையும் எச்சரிக்கையும் கொடுக்கின்றன. எந்த ஒரு அடையாளத்தையும் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்வு சிறக்கும். யதார்த்த உள்ளத்தோடு அடையாளங்களை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்வு சிறக்கும், நமக்கான நல்ல அறிவுரைகள் கிடைக்கும். எனவே இன்றைக்கு அடையாளங்களை உணர்ந்து கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று, இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்னும் நிவர் புயலிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப
உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அவர்கள் புனிதச் செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இனி இரவே இராது, ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. வானதுதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஓர் ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்குழி போல் ஒளிந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெருநடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இரு மரக்கும் வாழ்வும் தரும் மரம் இருந்தது. மாதருக்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். அதன் இலைகள் மக்களினங்களை குணப்படுத்தக்கூடியவை. சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள். அவரது முகத்தை காண்பார்கள். அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். பின்னர் அந்த வானதூதர் என்னிடம், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை, விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இறைவாக்கினரை தூண்டி எழுப்பவும் கடவுளாகிய ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார். இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார். இந்த நூல் உள்ள இறைவாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மாரநாதா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரநாதா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்கள் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. மாரநாதா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரநாதா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வீக அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருக்குடையதே. அவரே அனைத்தையும் படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளை உருவாக்கின. பல்லவி. மாரநாதா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரநாதா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்காலிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காப்போம் ஆடுகள். பல்லவி. மாரநாதா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரநாதா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்தும் அன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறைவாக்கியங்கள் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, எச்சரிக்கை உணர்வை ஆண்டவர் இயேசு நமக்குள் தூண்டி எழுப்புகின்றார். வழக்கமாக மனித வாழ்வு தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு விரும்பும். எதையெல்லாம் விரும்புகின்றதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்பும் ஆர்வமும் இருக்கும். எதெல்லாம் நமக்கு சுகம் தருகின்றதோ அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திற்குள் இருந்து கொண்டே இருக்கும். எனவேதான் புத்தர் அழகாக சொல்லுவார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். இன்றைய நற்செய்தி கூட ஆண்டவர் இயேசு அதை சுட்டி காட்டுகின்றார். உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். குடிவெறி, களியாட்டம், இன்னும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலை. இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலை என்று சொல்லுகின்ற பொழுது சொத்துக்களை சேர்ப்பதிலும் ஆடம்பரமான வாழ்க்கையை நாடி செல்வதிலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும், எண்ணத்தையும், சிந்தனையும், நம்முடைய உழைப்பு முழுவதையும் அதிலே செலவழித்துக் கொண்டிருப்போம். அந்த இடத்துல தான் இயேசு இந்த நற்செய்தியை கொடுக்கின்றார். நம்முடைய எண்ணம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தடமாற்றி போட்டு இருக்கும் அப்படின்னம்னா, நமக்கு சுகம் வேண்டும், ஆடம்பரம் வேண்டும், எல்லோரும் நம்மை புகழ வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு மாய வலைக்குள்ளாக நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சிக்குண்டு இருக்கும். அந்த இடத்தை தான் இயேசு குறிவைத்து பேசுகின்றார். இவை அனைத்தும் நியாயமானதா, உண்மையானதா, நிலையானதா என்ற கேள்வியை எழுப்பி பார்க்கின்ற பொழுது இவை அனைத்தும் நம்மை சிக்க வைக்கக்கூடிய கண்ணிகள் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய இஷ்டம் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே வாழுகின்ற பொழுது அங்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்க போவதில்லை. கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு மனித வாழ்வு அடுத்த மனிதர்களுக்கு ஊறு விளைவிப்பதாக, ஒரு சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்குமே ஒழிய ஒருபோதும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க போவதில்லை. இன்றைக்கு நம்முடைய பணம் படைத்த, அதிகாரத்தில் இருக்கின்ற, பதவியில் அமர்ந்து இருக்கின்ற மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்றது. தங்களுடைய மனம் போன போக்கில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தங்களை எதிர்த்து எவரும் கேள்வி கேட்கக்கூடாது, தங்களை எவரும் சுட்டி காட்டக்கூடாது. எல்லோரும் தங்களை புகழ வேண்டும்,
தன்னுடைய காரியத்தை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார்களே ஒழிய மாறாக எதை செய்ய வேண்டுமோ, எதை நேர்மையாக செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு தவறி போயிருக்கின்றார்கள். எனவே ஆண்டவர் எச்சரிக்கை மணியை அவர்களுக்கும் ஒலிக்கின்றார். என்ன எச்சரிக்கை மணி? ஒரு நாள் வரும், அது இவருக்கு அவருக்கு என்று சொல்லி பிரித்து பார்க்க போவதில்லை, எல்லோருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தே தீரும். தீர்வையின் நாள், அந்த தீர்வையின் நாளிலே அவரவர் செய்த நன்மைகளுக்கு ஏற்பவும் தீமைகளுக்கு ஏற்பவும் நாம் வாழ்வுக்கோ அல்லது நித்திய அழிவிற்கோ செல்ல போகின்றோம். அப்ப இன்றைக்கே அதற்குரிய எச்சரிக்கை மணி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த நாளினுடைய தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பித்து நாம் வாழ்விற்குள் கடந்து செல்ல வேண்டும். வாழ்விற்குள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட தவறான அணுகுமுறைகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். நியாயமான, நேர்மையான, உண்மையான சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டு அதற்குரிய செயல்பாடுகளை நாம் செய்து காட்டுகின்ற பொழுது மாத்திரமே நமக்கான தகுதியும் நமக்கான உரிமையும் வாழ்விலே விண்ணகத்திலே கிடைக்கும். அதற்காக வர வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமது காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமது காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீர் மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்ற மகிழச் செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடிநீர் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை
தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 2.5 TMC தண்ணீரையும் பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி நலமும் வளமும் பெறுவதாக. மேலும் இந்த பஞ்சாயத்து தேர்தலிலே எம்முடைய இயக்கத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற RBC வேட்பாளர்களுக்கு நல்ல வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம்.